கடவுள் முருகனின் பிறப்பு கதை தெரியுமா? ஒரு நாள் பார்வதி தேவியும் சிவபெருமான் அவர்களும் உலக நலனுக்காக தியானத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அசுரன் சூரபத்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகி தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அவனை அழிக்கும் ஒரே சக்தி சிவபெருமானின் மகனாகப் பிறக்கும் தெய்வம் மட்டுமே என்று தீர்மானிக்கப்பட்டது. அப்போது சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து தீப்பொறிகள் வெளிவந்தன. அந்த தீப்பொறிகளை வாயுதேவர் மற்றும் அக்னிதேவன் எடுத்துச் சென்று சரவண பொய்கை என்னும் புனித நீர்நிலையிலே சேர்த்தனர். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து 6 முகங்களுடன் கூடிய ஒரே தெய்வமாக உருவாக்கினார். இவ்வாறு முருகன் பிறந்தார். பின்னர் முருகன் வளர்ந்து சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று தேவர்களுக்கு மீண்டும் அமைதியை கொடுத்தார். இதனால்தான் முருகனுக்கு 6 படைகோவில் அமைத்து இன்றளவும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம்.